எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் மே 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் ஒரு சில பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது ஆன்சர் கமெண்ட் பண்ணுறது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நல்லதுக்கு தான். சரி, மே 7 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாகி வருகிறது? ஆன்சர் ஹசாரிபாக்ல வந்து அமைக்கிறாங்க. ஹசாரிபாக் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. அடுத்து பிரசாஸ்த் 2.0 டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், NCERT. ஆன்சர் மாநில சட்டப்பேரவையை கூட்டுதல், ஒத்திவைத்தல், கலைப்பதற்கான அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் கவர்னர், மாநில ஆளுநர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. சமீபத்தில் இந்தியா வியட்நாம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 13 அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1971. ஸோ இந்த இதுல வந்து வந்தே மாதரம் தேசிய பாடலையும் அவமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்றதுக்கான திருத்தம் கொண்டு வர போறாங்க. நாடு முழுவதும் அனைவருக்குமான உயர்தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் PMSRI, ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. தென் கடற்கரை ரயில்வே இந்தியாவின் எத்தனையாவது ரயில்வே மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 18வது ரயில்வே மண்டலமா, 18th ஜோனா வந்து அறிவிச்சிருக்காங்க. உலக ஆஸ்துமா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 5 வந்து செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம். ஆபரேஷன் சிந்தூரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 7. 2025 இந்த அட்டாக் நடந்திருக்கும், பெஹல்காம் அட்டாக். அதுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். 8th மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆகுது. அது PC டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள், ஊக்கமுடைமை அதிகாரத்தில் திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது என்னன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நீங்க எண்ணுவதெல்லாமே உயர்ந்த எண்ணமாக இருக்கணும். எந்த ஒரு இலக்கை இருந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷயத்தை அடையணும், ஒன்று ஆசைப்படுறீங்க, எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம் வந்து எப்போ எங்க இருக்கணும் அப்படின்னா உயர்ந்த இலக்காகவும் உயர்ந்த எண்ணமாகவும் தான் இருக்கணும். அந்த இலக்கை உங்களால ரீச் பண்ண முயலாட்டியும் சரி, ஆனா அந்த மாதிரி எண்ணுவதை நீங்க ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்க எண்ணுறதுனால அந்த இலக்கை அடையலாட்டியும் அந்த உயர்ந்த எண்ணத்தினால நீங்க ஒரு உயர்ந்த இடத்துலதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல குறிப்பிடுறாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் விண்வெளித்துறை யூனிகானாக எந்த நிறுவனம் உருவெடுத்துள்ளது? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த நிறுவனம் உருவெடுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூனிகான்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் யூனிகான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நிறுவனத்தோட மதிப்பு $1 பில்லியன் எட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்தை வந்து நம்ம யூனிகான் சொல்லுவோம். $1 பில்லியன் வந்து எட்டி இருக்கணும். ஸோ அதாவது $100 கோடி மதிப்பை கொண்ட நிறுவனம், ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தான் நம்ம யூனிகான் நிறுவனம் சொல்றோம். இப்போ இந்தியாவில் ஒரு விண்வெளித்துறையை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த $1 பில்லியன் மதிப்பை எட்டியிருக்காங்க. அதனால யூனிகானாக உருவெடுத்திருக்கு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகான் வந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். ஒரு இதுல வந்து விக்ரம் S அப்படிங்கிற ராக்கெட், பிரைவேட் ராக்கெட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் வந்து விக்ரம் S தான். ஸோ விக்ரம் சாராபாய் இருக்காங்களே, இந்திய விண்வெளித்துறையோட தந்தை விக்ரம் சாராபாய், அவருடைய நினைவாக தான் இந்த பெயர் சூட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து விக்ரம் 1 உருவாக்கி இருக்காங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் ராக்கெட் இதுதான், அதாவது சுற்றுப்பாதை ராக்கெட், பிரைவேட் ராக்கெட். ஸோ விக்ரம் 1 அதை வந்து லான்ச் பண்றதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம்ல $1 பில்லியன் மதிப்பை எட்டி யூனிகானா உருவெடுத்திருக்கு, விண்வெளித்துறை யூனிகானாக. அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் வந்து அக்னிபான் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ரீசெண்டா பார்த்தது. ஸோ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகானாக, விண்வெளித்துறையை சேர்ந்த இந்தியாவுடைய முதல் யூனிகான் நிறுவனமாக உருவெடுத்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு $6 கோடி முதலீட்டுல தான் இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து $100 கோடி, அதாவது $1 பில்லியன் மதிப்பை இது எட்டிருக்கு.
யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி $100 பில்லியன் எட்டின ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு யூனிகார்ன் சொல்லிட்டு அந்த பேரை காயின் பண்ணது யாரு அப்படின்னா ஐலி லீ என்பவர் தான் 2013 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்த ரீசன் நியூஸ், விக்ரம் 1 நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடைய விக்ரம் 1 வந்து இந்தியாவுடைய முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் திருஷ்டி மிஷன் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. ஆப்டோசார் செயற்கைக்கோள் கேலக்ஸை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கு அடுத்து லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுடைய முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் எது அப்படின்னா பாத் ஃபைண்டர். இதை வடிவமைச்சது வந்து பிக்சல். நெக்ஸ்ட் மனித வரலாற்றிலே விண்வெளியில தொலைதூரம் பயணிச்சு சாதனை படைச்ச மிஷன் எது அப்படின்னா ஆர்டமிஸ் 2 நாசாவுடைய மிஷன். 4 விண்வெளி வீரர்கள் நிலவுடைய மறு பக்கத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஹண்டா வைரஸ் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஹண்டா வைரஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சொகுசு கப்பலில் பயணிச்சவங்கள்ட்ட இந்த ஹண்டா வைரஸ் தொற்று அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது எலிகளுடைய எச்சம் மூலமா பரவக்கூடியதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுல முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மனிதர்கள்டேந்து இது மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹியூமன் டு ஹியூமன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பா கருதுரும். ஏன்னா அந்த கப்பல்ல பயணிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எந்த ஒரு சரியான மருத்துவ பரிசோதனையுமே மேற்கொள்ளாம அவங்கவுங்க நாடுகளுக்கு திரும்பி இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது மனிதர்கள் டு மனிதர்கள், ஹியூமன் டு ஹியூமன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து மனிதர்கள்டேந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியதான் ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது. ஸோ எலிகளுடைய எச்சம் மூலமா இது பரவுது. இப்போ ஹண்டா வைரஸ் தொற்று வந்து MV ஹோண்டியஸ் அப்படிங்கிற ஒரு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த உல்லாச கப்பல்ல உள்ள பயணிச்சவங்கள்ட்ட கண்டறியப்பட்டது. அவங்க எந்த ஒரு மருத்துவ கண்காணிப்பும் இல்லாம பல்வேறு நாடுகளுக்கு அவங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி இருக்காங்க. ஸோ அதனால இது ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்கு. தென் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய ஆண்டிஸ் வகையை சேர்ந்ததான் இந்த ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அடுத்த ரீசன்ட் நியூஸ், அசுத்தமான தண்ணீர்ல உள்ள அமீபா மூலமா என்செபலைட்டிஸ் அப்படிங்கிற மூளை அலர்ஜி பாதிப்புங்கிறது ஏற்படுது. ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா தொற்று. ஹியூமன் பாப்புலோமா வைரஸ், இதனாலதான் கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட ஏற்படுது. இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் நோய்க்கான இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிராக சிறுமிகளுக்கு கருப்பை வாய் தடுப்பூசி வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு எப்போ லான்ச் பண்ணாங்க, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் 2026 2026 ஆண்டுக்கான சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவ திட்டம் விருது பெற்ற நிறுவனம் எது? ஆன்சர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் இப்போ 2026 ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவ மிக்க திட்டம் விருது, அதாவது பெஸ்ட் குளோபல் என்விரான்மெண்டல் லீடர்ஷிப் ப்ராஜெக்ட் 2026 அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை மெட்ரோ வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்கள்ல சிறப்பாக செயல்பட்டமைக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் எக்ஸலன்ஸ் விருது அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு. ஸோ உலகளாவிய எரிசக்தி தலைவர்கள் உச்சி மாநாடு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக டெல்லியில் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் தான் இந்த விருது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், கோல்டன் மேன் சுற்றுச்சூழல் பரிசு, இது வந்து பசுமை நோபல் விருது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த வருஷம் 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 6 பேருமே வந்து பெண்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 6 பேருக்குமே பெண்களாக இருக்காங்க இந்த விருது ரிசீவ் பண்ணவங்க. அடுத்து 2026 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது கி விட்டல் ராவுக்கும் அம்ஷன் குமார் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. உலகளாவிய இயற்கை நிதியத்துடைய தேசிய விருது அலீம் யூசுப் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2026 ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருது கவே மதானி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து யுத்த சேவா பதக்கங்களானது கடற்படை அதிகாரிகளான AN பிரமோத், ராகுல் கோகலே இவங்க 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. பேராசிரியர் MS சுவாமிநாதன் விருது வந்து டாக்டர் C சீனிவாசராவ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரீசன்ட் அவார்ட்ஸ். நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவில் பதிவு செய்யப்படும் வர்த்தக கப்பல்களுக்கான மானியம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பதிவு செய்யக்கூடிய வர்த்தக கப்பல்களுக்கான மானிய திட்டம்ங்கிறது 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க.
இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, இப்போ வர்த்தக கப்பல்கள்னா சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கப்பல்கள், சரக்குகளை எடுத்துட்டு போகக்கூடிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வர்த்தக கப்பல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யறதுக்காக கப்பல்கள் வந்து இந்திய கொடியோட செயல்படக்கூடிய கப்பல்கள், இந்தியாவில பதிவு செஞ்ச இந்திய கொடியோட செயல்படக்கூடிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, வர்த்தக கப்பல்கள், அந்த கப்பல்களுக்கு மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க 2021. அதுக்கான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி மானியம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டிலேருந்து ஒரு நாட்டிலேருந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் இந்தியாவுக்கு. அந்த கச்சா எண்ணெயை இங்கே கொண்டு வரக்கூடிய அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலுக்கு வந்து ஏலம் கொடுக்குறாங்க. இங்க கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யணும்னு சொல்லிட்டு ஏலம் விடுறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அப்படி ஏலம் விடும்போது இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனமே வச்சுக்கோமே, அந்த நிறுவனம் வந்து ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்போது இப்போ பிரைவேட், அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் நிறுவனம் வந்து ஏ அப்படின்னு ஒரு நிறுவனம், இது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ ஃபாரின் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. பிங்கிறது நம்ம இந்தியாவுடைய கம்பெனி, அதாவது இந்திய கப்பல் நிறுவனம் வச்சுக்கோங்க. இப்போ ஏலம் கொடுக்கும்போது இந்த ஏ கம்பெனி, ஃபாரின் கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு 10 கோடிக்கு நாங்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கொடியோட செயல்படக்கூடிய இந்திய கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 11 கோடிக்கு நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு லீஸ்ட் அமௌண்ட் வந்து இந்த 2 நிறுவனங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபாரின் கம்பெனி 10 கோடி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் லீஸ்டா சொன்ன கம்பெனி தானே எடுத்துக்குவாங்க ஏலத்துக்கு, அவங்களுடைய கம்பெனி தான் எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லாம இந்தியன் கம்பெனி வந்து 11 கோடி கொடுத்துருக்கனால, இது கொஞ்சம் நியர்ல இருக்கனால நீங்க 10 கோடிக்கு குறைச்சிக்கிட்டீங்க, ஏன்னா இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா, அதனால இந்திய நிறுவனத்துக்கு நீங்க 10 கோடிக்கு இந்த ஏலத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க உங்க கம்பெனியை இதுக்கு எடுத்துக்குவோம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 10 கோடிக்கு குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பி கம்பெனிக்கு லாஸ் வரும் இல்லையா, சப்போ அதை லாஸை சமாளிக்கிறதுக்காக மானியம் கொடுப்பாங்க. எப்படி மானியம் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வந்து 10 கோடி லீஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 10 கோடியில 15%, 10 கோடியில 15%னா 1.5 கோடி வந்து மானியம் கொடுப்பாங்க. அல்லது இப்போ இந்த ஃபாரின் கம்பெனி லீஸ்ட் அமௌண்ட்டுக்கு எடுத்தாங்கல்ல, அந்த 10 கோடியும் இந்த கம்பெனி சொன்ன 11 கோடியும் ரெண்டையும் மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணா என்ன வருது, 1 கோடி வருதா. ஸோ இப்படி ரெண்டையுமே பார்ப்பாங்க, ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து மானியமா கொடுத்துருவாங்க. ஸோ 1 கோடி வந்து இவங்களுக்கு லாஸ் வரும், மானியம் இப்போ 1 கோடி கொடுக்கறதுனால, கவர்மெண்ட் கொடுக்கறதுனால அது ஈக்குவல் ஆயிடுது இல்லையா, லாஸ் வர்றது இல்லை இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த மானிய திட்டம் அப்படிங்கிறது. இப்போ இந்த திட்டத்தை வந்து 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ அதுவும் எந்த கப்பல்களுக்கு அப்படின்னா, இந்திய கொடியோடு செல்லக்கூடிய கப்பல்கள். 2021 ஆண்டுக்கு அப்புறமா இந்தியாவில் பதிவு செஞ்ச ஒரு அந்த கப்பல் வந்து ரொம்ப பழைய கப்பலாகவும் இருக்கக்கூடாது, 10 ஆண்டுகள் பழைய கப்பலாக இருக்கலாம், ஆனால் அதை விட ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது அந்த கப்பல். 2021 ஆண்டுக்கு அப்புறம் பதிவு செஞ்ச 10 ஆண்டுகளுக்கு பழைய கப்பலாக இருக்கலாம், அதை விட கப்பல் பழசாக இருக்கக்கூடாது. அந்த கப்பல்களுக்கு இந்த மாதிரி மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களே, இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1624 கோடி செலவாகும். அது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. February 1, 2021 அப்புறமா இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் 10 ஆண்டுகளுக்கு குறைவான வயதுடைய, ரொம்ப ஓல்டா இருக்கக்கூடாது, 10 ஆண்டுக்கு குறைவான வயதுடைய கப்பல்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியானவை. வெளிநாட்டு நிறுவனம் வந்து ஒரு விலை கோரியிருப்பாங்க, அதாவது நான் சொன்னேன் 10 கோடி கோரியிருப்பாங்க. ஆனா இப்போ அதுக்கப்புறமா சொல்றக்கூடிய இந்திய கப்பல் இருக்கு இல்லையா, 2 கப்பல்களுடைய விலைய ஆராய்ச்சி இந்திய கப்பலை சூஸ் பண்ணிக்குவாங்க, அதுக்கான அமௌண்ட்டை மானியமா கொடுத்துருவாங்க. புரியலன்னா மறுபடியும் மேல சொன்னேன்ல, அது எகைன் ஒரு தடவை பாத்தீங்கன்னா புரியும். அடுத்து வெளிநாட்டு நிறுவனம் கோரிய தொகையில 15%, இந்திய நிறுவனத்துடைய விலைக்கு வெளிநாட்டு நிறுவனத்துடைய விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம், ரெண்டுல எது கம்மியோ அந்த அமௌண்ட் வந்து மானியமா கொடுப்பாங்க. ரீசன் யூஸ். நெக்ஸ்ட் இப்போ குஜராத்ல வடிநாடுல பாத்தீங்கன்னா உலக தரத்துல கப்பல் பழுதுபார்ப்பு மையம் அப்படிங்கறது அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பருத்தி விளைச்சலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக 5 இயர்ஸ்க்கான ஒரு 5 ஆண்டு கால திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 5659 கோடி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 5 இயர்ஸ் செயல்படுத்துறாங்க இல்லையா, 2026-27 2030-31 ஆண்டு வரைக்கும். அடுத்ததா குஜராத்ல பாத்தீங்கன்னா 2 செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் அமைக்க போறாங்க. ஒண்ணு வந்து தோலேராலையும் இன்னொன்னு வந்து சூரத்லயும் அமைக்கிறாங்க. அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து கரும்பு விவசாயிகளுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு இல்லையா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் MSC, அதாவது MSP, அது வந்து குவிண்டாலுக்கு 10 ரூபாய் அளவுக்கு உயர்த்தி 365 இன்க்ரீஸ் பண்றதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.
அடுத்ததான் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? 294 தொகுதிகள் இருக்கு. 2 ஃபேஸா இப்ப எலெக்ஷன் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ மேற்கு வங்கத்துல அதுல பிஜேபி வின் பண்ணிருப்பாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து பிஜேபி தான் அதிகமான இடங்கள்ல வின் பண்ணிருப்பாங்க 294ல. ஸோ இப்போ அங்கே 17வது சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, அதை கலைப்பாங்க இல்லையா, கலைச்சதுக்கு அப்புறம் தானே புதிய கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்பாங்க. ஸோ 17வது சட்டப்பேரவையை கலைச்சு அங்கே உள்ள மாநில ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சட்டப்பேரவையை கலைக்கிறது, கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, இதை பத்தி ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா 174, ஆர்டிகல் 174. இன்னொன்று பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல குறைந்தபட்சம் 2 தடவையாவது கூட்டிடணும். அதுவும் அந்த 2 இதுக்கும் இடைவெளி வந்து அதிகபட்சமா 6 மாசம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம்லாம் வந்து சட்டப்பேரவை நடக்காம இருக்கக்கூடாது. மினிமம் 2 டைம்ஸ் ஆவது நடக்கணும். இது வந்து ஆளுநருடைய அதிகாரம் 174 சொல்றது, சட்டப்பேரவை கூட்டுறது, கலைக்கிறது பத்தி. அதே மாதிரி ஆர்டிகல் 85 சப்கிளாஸ் 2 வந்து குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். லோக்சபாவை ஒத்தி வைக்கிறது, கலைக்கிறது, அதை பத்தி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு ஆர்டிகல் 85 சப்கிளாஸ் 2 வந்து குறிப்பிடுது. எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுல 207 இடங்கள்ல பிஜேபி வின் பண்ணிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 80 இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் பார்க். இப்போ நம்ம இன்னையிலேருந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு ஸ்டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதோட நேஷனல் பார்க்கையும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல நேஷனல் பார்க் 1-2 கொஸ்டின் வந்துடும், பொருந்தா தேர்வு செய்க அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ல. ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள நேஷனல் பார்க்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டா படிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நேஷனல் பார்க் இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் பார்க்குறோம் இல்லையா, மேற்கு வங்கத்துல ஒரு 6 நேஷனல் பார்க் இருக்கு. ஒன்று வந்து சுந்தர்வன நேஷனல் பார்க், சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க், அப்புறம் ஜல்தபாரா நேஷனல் பார்க், ஜல்தபாரா தேசிய பூங்கா, அப்புறம் கொருமாரா தேசிய பூங்கா, நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, நியோரா வேலி தேசிய பூங்கா நேஷனல் பார்க், அப்புறம் சிங்கலீலா நேஷனல் பார்க், பக்ஸா நேஷனல் பார்க். இந்த 6 நேஷனல் பார்க் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா பார்க்கும்போது நீங்க அகைன் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அனைத்து தொழிலாளர்களுக்குமான உடல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. ஸோ இப்போ மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் வந்து அனைத்தும் தொழிலாளர்களுக்கான உடல் பரிசோதனை திட்டம், ஸோ 40 மற்றும் 40 வயதுக்கு அதிகமான தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹெல்த் செக்அப் வந்து பண்ண போறாங்க, உடல் பரிசோதனை. இப்போ எப்போதுமே நார்மலா தான் தெரிவாங்க, ஆள் பாக்குறதுக்கு முடியாம வரும்போது தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹெல்த் செக்அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா ஏதாவது நோய் இருக்குன்னா முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கு வந்து நம்ம அதாவது சிகிச்சைகள் அப்படிங்கிறது மேற்கொள்ள முடியும். ஸோ அதுக்காக அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடல் பரிசோதனை திட்டமானது இப்போ மன்சுக் மாண்டவியா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம ஹெல்த் செக்அப்க்கு தொழிற்சாலைகள்ல போய் தொழிலாளர்களுக்கு நம்ம ஹெல்த் செக்அப் பண்றதுக்கான ஸ்கீம், தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி கூட ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் சக்சஸ்ஃபுல் ஆனதை தொடர்ந்து அதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடு முழுக்க தொழிலாளர்களுக்காக உடல் பரிசோதனை திட்டத்தை லான்ச் பண்றாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டா ஒரு 4 தொழிலாளர்கள் சட்டம் அப்படிங்கிறது இயற்றிருப்பாங்க இல்லையா, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சட்டத்தை செயல்படுத்தும் வகையில தான் இந்த ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. 40 வயதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த உடல் பரிசோதனை அப்படிங்கிறது இலவசமாக மேற்கொள்ளப்படும். தொழிலாளர்களுடைய நலன், அவங்களுக்கான சமூக பாதுகாப்பை வழங்குறது, அவங்களுடைய டிக்னிட்டியை உறுதிப்படுத்துறது, கௌரவத்தை உறுதிப்படுத்துறதுக்காக 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை செயல்படுத்துற வகையில தான் இந்த உடல் பரிசோதனை திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மத்திய அரசுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலமா 94 கோடி பேர் வந்து பயன்பெறாங்க. இதுக்கு முன்னாடி 30 கோடி பேர் தான் இருந்தாங்க, இன்னைக்கு 94 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த 19% இருந்து இப்போ 64% பயனாளிகளோட எண்ணிக்கை வந்து இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அதிகரிச்சிருக்கு. அடுத்து தொழிலாளர் மாநில காப்பீடு கழக திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய பயனாளிகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேடியம் ஸ்கீம். சோம்நாத் ஆலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
ஆன்சர் குஜராத்ல இருக்கு. ஸோ குஜராத்ல சோம்நாத் டெம்பிள் அப்படிங்கிறது இருக்கு. சோம்நாத் டெம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே தாக்குதல் நடந்து 1000 இயர்ஸ் வந்து முடிஞ்சு செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இந்த தாக்குதல் நடந்து ஈடுபட்டிருக்கும் இல்லையா அந்த சோம்நாத் டெம்பிள், அதை வந்து புனரமைச்சு புதுப்பிச்சு கட்டியிருப்பாங்க. சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் அதை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை புதுப்பிச்சு கட்டியிருப்பாங்க. கட்டி 1951 வந்து திறந்திருப்பாங்க. ஸோ இது திறந்து இப்போ 75 இயர்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், 75 ஆண்டுகள் நிறைவு. சோம்நாத் டெம்பிள் குஜராத் மாநிலத்தில் இருக்கு. 1000 இயர்ஸ் வந்து இப்போதான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் முதல்ல இதில் தாக்குதல் நடந்து 1000 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் ஆயிருக்கு. 1000 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனது செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் வந்து இது புனரமைக்கணும்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. அதை புதுப்பிச்சு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து 1951 வந்து திறந்து வச்சிருப்பாங்க. இப்போ திறந்து வச்சு 75 ஆண்டுகள், அதை புதுப்பிச்சதுக்கு அப்புறம் திறந்து வச்சு 75 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சார பண்பாடை வந்து ஊக்குவிக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மொழி பேசுகிறோம், ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் இருக்கு, ஒவ்வொரு கலாச்சார பன்முகம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை ஒருங்கிணைக்கணும், எல்லாருமே ஒரு இந்தியர் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2015 ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் கீழ் தான் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தான் வந்து நடந்துட்டு வருதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதன்படி தான் இப்போ இந்த 75 இயர்ஸ் நிறைவடைஞ்சதையும் செலிப்ரேட் பண்றோம் சோம்நாத் டெம்பிள். அடுத்து இப்போ குஜராத்ல உள்ள நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 4 நேஷனல் பார்க் இருக்கு. ஒன்று வந்து கிர் தேசிய பூங்கா, கிர் நேஷனல் பார்க், கிர் தேசிய பூங்கா. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்பக் நேஷனல் பார்க்கு. அடுத்து வந்து வன்ஸ்தா நேஷனல் பார்க்கு, வன்ஸ்தா தேசிய பூங்கா இருக்கு. அடுத்து வந்து மெரைன் நேஷனல் பார்க் இருக்கு, கடல்சார் தேசிய பூங்கா அப்படிங்கிறது. ஸோ 4 தேசிய பூங்கா இருக்கு குஜராத்ல, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்கனாமி 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி எத்தனை கோடி டாலரை எட்டியுள்ளது? ஆன்சர் வந்து 86,311 கோடி டாலரை வந்து எட்டியிருக்கு. நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா, சரக்குகளையும் சேவைகளையும் ஏற்றுமதி செய்யறோம். அது எவ்வளோ இந்த கடந்த நிதியாண்டு ஏற்றுமதி ஆயிருக்குன்னா 86,311 கோடி டாலர். ஸோ இந்த மேற்காசிய சூழல் எல்லாமே நிகழ்ந்தாலும் நம்மளுடைய ஏற்றுமதி குறையாம வளர்ச்சி கண்டிருக்கு. 86,311 கோடி டாலருக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அதுல வந்து எது அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், சேவை வளர்ச்சி, சேவை துறைகளோட வளர்ச்சி, சேவை ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ சேவைத்துறை அபார வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம், வர்த்தக தீர்வு, தொழில்துறை நிபுணத்துவம் சார்ந்த சேவைகள் நம்ம ஏற்றுமதி செஞ்சது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதன்படி சேவைத்துறை வளர்ச்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 88.71% வளர்ச்சி கண்டிருக்கு. அதே மாதிரி சரக்கு ஏற்றுமதிங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை, 0.93% தான் சரக்கு ஏற்றுமதிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ மொத்தமா ஏற்றுமதின்னு பார்க்கும்போது போன 2024-25 ஒப்பிடும்போது இந்த 2025-26 4.59% இந்த சரக்கு மற்றும் சேவைகளுடைய ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய வர்த்தக அமைச்சகம். அடுத்த ரீசன் நியூஸ், 2025-26 நிதியாண்டுல நிகர நேரடி வரி வசூல் அப்படிங்கிறது 23.40 லட்சம் கோடியா பதிவாயிருக்கு. நிகர நேரடி வரி வசூல் அப்படின்னா நேரடி வரி வருவாய் மைனஸ் ரீஃபண்டா கொடுத்துருப்போம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணா நிகர நேரடி வரி வருவாய் அப்படிங்கிறது. அடுத்து 2026 நிதியாண்டுல ஏப்ரல் மாதத்துல ஜிஎஸ்டிங்கிறது எவ்வளவு வசூலாயிருக்குன்னா 2.43 லட்சம் கோடி. இப்போ இந்த ஜிஎஸ்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது எத்தனையாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. அடுத்து 2024-25 நிதியாண்டுல இந்தியாவுடைய பால் உற்பத்தி 248 மில்லியன் டன்னா அதிகரிச்சிருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஆளுநர் அதிகாரப்பூர்வமான கடமைகளை நிறைவேற்றும் போது எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எந்த நீதிமன்றத்திலும் அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இது குறித்து கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இது. ஆர்டிகல் 361. ஸோ ஆளுநர் மட்டும் கிடையாது, பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருமே அவங்களுடைய அதிகாரம், அதாவது அவங்களுடைய டியூட்டியை செய்யறதுக்காக ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க, அவங்களுடைய
வேலையை பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை பத்தி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. நீதிமன்றமே அதை பத்தி நீங்க கேள்வி எழுப்ப முடியாது. ஆளுநர் வந்து அவங்களோட டியூட்டியை பண்றாங்க, குடியரசுத் தலைவர் அவங்களுடைய வேலை கடமையை வந்து பண்ணும்போது அதை பத்தி ஒரு கொஸ்டின் வந்து எழுப்ப முடியாது அப்படிங்கறத அதிகாரம் கொடுக்கக்கூடியதான் ஆர்டிகல் 361. எதுக்காக அப்படின்னா அவங்க எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்களுடைய டியூட்டியை பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் 361 அப்படிங்கறது அதிகாரம் வழங்குது ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ குற்றம் சாட்டுறாங்க, குற்றம் சாட்டி ஆளுநரையோ அல்லது குடியரசுத் தலைவரையோ அவங்களுடைய பதவி காலத்தின் போது அரெஸ்ட் பண்ண முடியாது. சிவில் கேஸ் வேணா நம்ம ஃபைல் பண்ண முடியும். அதுக்குமே 2 மந்த்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நோட்டீஸ் வழங்கணும், இந்த மாதிரி சிவில் கேஸ் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பிரைவேட்டா வந்து சிவில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி முறையான எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வந்து வழங்கணும். 361 வந்து என்னென்ன அதிகாரத்தை கொடுக்குது, அவங்களுடைய டியூட்டியை பண்றதுக்காக எந்த ஒரு அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கும் நீதிமன்றத்துக்கு அவங்க பதில் சொல்ல தேவை கிடையாது. அவங்களுடைய பதவி காலத்துல அவங்க மேல எந்த ஒரு குற்றவியல் கிரிமினல் கேஸும் ஃபைல் பண்ண முடியாது, அவங்கள கைது செய்ய முடியாது. இதை பத்திலாம் என்ன பண்ணலாம், சிவில் கேஸ் வேற ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கு 2 மந்த் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுத்துடணும். ஆர்டிகல் 361 இதை பத்தி உள்ளது. எதுக்காக அதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இப்போ டிவிக்கு வந்து வின் பண்ணிருப்பாங்க, 108 சீட் வந்து வின் பண்ணிருப்பாங்க. பெரும்பான்மை அதிகமா வின் பண்ணது சீட்ஸ்னா டிவிக்கு தான். அவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்நாடு ஆளுநர் RV அர்லேகர் அவர்கள் வந்து 361 படி எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதை பத்தி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனால அதை பத்தி பாக்குறோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக செஞ்சிலுவை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? May 8. ஸோ வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அப்படிங்கிறது May 8th வந்து செலிப்ரேட் பண்றோம். இந்த வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அப்படிங்கிறது வந்து செஞ்சிலுவை சங்கம் தொடங்கினவர் ஹென்றி டுனாண்ட் அப்படிங்கிறவர் தொடங்கியிருப்பாரு. அவருடைய பிறந்த நாள் தான் May 8, அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த செஞ்சிலுவை சங்கம் வந்து 1863 February 9 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மனிதாபிமான உதவிகளை வழங்குறது. இந்த பேரிடர் காலங்கள்ல, போர்க்காலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு உதவிகள் வழங்குறது, நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய பணியை வந்து செஞ்சிலுவை சங்கம் செய்யுது. ஸோ இந்த செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவனதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பீஸ் நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து செஞ்சிலுவை சங்க தினத்திற்கான தீம் என்னன்னா யுனைடெட் இன் ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயத்தால் ஒருங்கிணைந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் தீம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஹென்றி டுனாண்ட் என்பவருக்கு. 1828 May 8 பிறந்திருப்பாரு. 1863 February 9 வந்து இந்த செஞ்சிலுவை சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாரு. இந்த May 8 அவருடைய பர்த்டேவை தான் நம்ம உலக செஞ்சிலுவை தினமாக செலிப்ரேட் பண்றோம். அடுத்து ஷார்ட் நியூஸ், பீகார்ல பிஜேபி தலைமையில அரசு அமைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அங்கே பீகார்ல வந்து அமைச்சரவைங்கிறது மாற்றி அமைச்சிருக்காங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதுல முதல்வர் நிதிஷ்குமாருடைய சன் நிஷாந்த் குமார் உட்பட 32 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்ல வந்து அமைச்சர்கள் பதவி ஏற்கிறாங்கன்னா மொத்த எம்எல்ஏக்கள்ல எத்தனை % வந்து எம்பிக்கு, அதாவது மினிஸ்டரா வந்து பொறுப்பேற்கலாம், அதை பத்தி சொல்றது எத்தனை % வந்து பொறுப்பேற்கலாம்? அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் ரீசெண்டா பார்த்துருப்போம். அடுத்து இதெல்லாமே கொஸ்டின் ஆஃப் த டேன்னு போட்டு ஆன்சர் பண்ண வேண்டியதான். May 8 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். இந்தியாவின் முதல் விண்வெளித்துறை யூனிகானாக எந்த நிறுவனம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். ஹண்டா வைரஸ் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும், ஹியூமன் டு ஹியூமன். 2026 ஆண்டுக்கான சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவமிக்க திட்டம் விருதை பெற்ற நிறுவனம் எது? ஆன்சர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். இந்தியாவில் பதிவு செய்யப்படும் வர்த்தக கப்பல்களுக்கான மானியம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 இயர்ஸ்க்கு. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? ஆன்சர் 294 தொகுதிகள் இருக்கு. அனைத்து தொழிலாளர்களுக்குமான உடல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. சோம்நாத் ஆலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத்தில் இருக்கு. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி எத்தனை கோடி டாலரை எட்டியுள்ளது? ஆன்சர் 86,311 கோடி டாலர். ஆளுநர் அதிகாரப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றும் போது எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எந்த நீதிமன்றத்திலும் அவர் பதில் தெரிவிக்க தேவையில்லை. இது பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 361.
உலக செஞ்சிலுவை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 8. மே 8ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.